என்னால கூட்டு போக முடியாதுமா, வேணும்னா நீங்க கூட்டு போயிட்டு வாங்க. ஏன் முடியாது? அதான் சொன்னேன் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு, அப்புறம் எப்படி என்னால கூட்டு போக முடியும்? மீட்டிங்கா? என்னடா பேசிட்டு இருக்க? இன்னும் 4-5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மீட்டிங்கா? முக்கியமான கிளைண்ட் மீட்டிங், அதை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. அதானே அபி சொன்ன மாதிரி என்ன கல்யாணத்துக்கு 4-5 நாள் தான் இருக்கு, அதை விட்டுட்டு எப்படி நீ மீட்டிங் போலாம்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பாருடா, பெரியவங்க சொன்னா சரின்னு கேளு. ஆபீஸுக்குலாம் போய் ஒன்னும் செய்ய வேணாம். அதான் பிரகாஷ் இருக்கான்ல, பிரகாஷ் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். அவனுக்கும் தாமா மீட்டிங். அப்படி இருக்கும்போது நானும் அவனும் போய் தான் ஆகணும். அவனால மட்டும் எப்படி தனியா சமாளிக்க முடியும்? அதுக்காகத்தான் நானும் கிளம்புறேன். ஜோதி, நீ வேணும்னா ஐஷா கூட்டிட்டு போ. ஐஷெல்லாம் கேட்டுட்ட வெற்றி, அவ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டா. வெளியே போயிட்டாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்புறம் எப்படி வெளியே போவா? எங்க போனாலும் ஐஷா சொல்லிட்டு தானே போவா. இப்ப மட்டும் எப்படி சொல்லாம போனா? பரவாயில்ல அத்தை, நான் அப்புறம் கூட போய்க்கிறேன். ஆமாடி பரவாயில்ல, அப்புறம் கூட போயிட்டு வரட்டும். இல்ல மதினி, முக்கியமான பொருள்னு சொன்னீங்கல்ல, என்னாலையும் கூட்டு போக முடியாது மதினி. நான் இன்விடேஷன் வச்சிட்டு இருக்கேன், அதனால என்னாலே முடியாது, அவராலையும் முடியாது. ஏய் வெற்றி, நீ மீட்டிங் போறதுக்கு முன்னாடி கூட அவளை கூட்டு போயிட்டு வரலாம்ல? இல்லம்மா, எனக்கு லேட் ஆயிருச்சு. விடுங்க அத்தை, அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நீங்க எதுக்கு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன கூட்டு போறதுக்கு மாமாக்கு பிடிக்கல. ஆமா அபி, எதுக்காக பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்லி கேட்கணும்? அதனால நானும் அவளும் கூட போயிட்டு வந்துடுறோம். இல்ல மதினி, வேண்டாம் வேண்டாம், தெரியாத ஊரு, நீங்க தனியா போக கூடாது. பாரு வெற்றி, நீ ஜோதியை கூட்டு போய் தான் ஆகணும். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? என்னால. வாய மூடு, நான் சொன்னதை செய்ய, சரியா? சரி, போறேன். எல்லாம் என் தலை எழுத்து. இதெல்லாம் வண்டியில கூட்டு போனேன்னு இது கண்ணுல பற்றக்கூடாதுன்னு 2 நாளா பதுங்கி இருந்தேன். கடைசியில இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். வா ஜோதி, வெயிட் பண்றேன். சரி மாமா. சரிம்மா ஜோதி, பாத்து போயிட்டு வா. சரிங்க, எனக்கு வேலை இருக்கு மதினி, நான் போய் பாக்குறேன். சரிம்மா, போ, நான் வரேன். இங்க பாரு ஜோதிமா, உனக்கு கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நீ நல்ல விதமா பயன்படுத்திக்கிறணும், சரியா? சரிம்மா. மாமா கூட பேசவே முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, உன்னாலதான் எல்லாம். மாமா கூட இப்ப நான் பைக்ல போறேன். சரி ஜோதி, போயிட்டு வா, மாப்பிள்ள வெயிட் பண்ண போறாரு. சரிம்மா. ஜோதி, சீக்கிரமா வா, லேட் ஆயிடுச்சு பாரு. என்னது, மாமா கார் எடுக்கிறாங்க? அப்ப நம்ம பைக்ல போலையா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா வான்னு சொன்னேன். எல்லாம் என் தலை எழுத்து. எதுக்காக அந்த அம்மாவும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஜோதி, அம்மா, மாப்பிள்ள அங்க கூப்பிட்டு இருக்காரு, இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? ஓடி சீக்கிரம், விட்டுட்டு போனாலும் போயிட போறாரு. இல்லம்மா, மாமா பைக்ல கூட்டு போவாருன்னு நினைச்சேன், ஆனா இப்ப கார் எடுத்துட்டாரு. காரா எடுத்திருக்காரு. பைக்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், நீ வேணா கேட்டு பாக்குறியா? நானா? இல்லம்மா, மாமா முத இருந்ததை விட இப்ப கொஞ்சம் என்னமா மாதிரி தெரியுதுமா. அதான் நல்லா கலகலன்னு பேசுவாரு, ஆனா இப்ப என்னடானா என்ன பார்த்ததுமே தெரிச்சு ஓடுறாரு. ஏமா அப்படியே சொல்ற? ஆமாம்மா, நீயே பார்த்தேலப்ப எப்படி கத்திட்டு இருந்தாருன்னு. அங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கா? நான் தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல, வந்து தொலைய வேண்டியதானே. திரும்ப அவங்க அம்மா கூட நின்று பேசிட்டு இருக்கா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஜோதி, வரையா வரலையா? நான் கிளம்பவா? கூப்பிடுறியாண்டி, போடி போடி. பட்டாசு வெடிச்ச மாதிரி இந்த வெடி வெடிச்சிட்டு இருக்கியா? மாமா கூப்பிடுறாரு, நான் போறேன், இல்லன்னா விட்டுட்டு போனாலும் போயிருவேன். சரி, போ. இந்த கருவாப்பயலுக்கு ரொம்ப தான் என்ன பண்றது, எல்லாம் அந்த சொத்துக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அந்த கருவாப்பயலுக்கு ஏன் பண்ண எதுக்கு கட்டி வைக்க போறேன்? என் பொண்ணு இருக்க அழகுக்கும் குணத்துக்கும் எத்தனையோ மாப்பிள்ள நீ நானும் போட்டி போட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னன்னா ஏன் பண்ண பார்த்தா கெராக்கியா இருக்கு. வச்சுக்கிறேன்டா, வச்சுக்கிறேன். உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு என் பொண்ணை தனியா கொடுத்தனு தான் வைக்கணும். என்னது, மாமாக்கும் நமக்கும் நடுவுல இவ்வளோ கேப் இருக்கு? இப்படி இருந்தா நான் எப்படி மாமாவை கரெக்ட் பண்ண முடியும்? இதுக்கு நான் மாமாவை எங்கேயும் கூட்டிட்டு போகாமலே இருந்திருக்கலாமே. பைக்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், கிட்ட நெருக்கமா உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா காரு அவ்வளோ வசதியா இல்லையே. அது மட்டும் இல்லாம ஒண்ணுமே பேசாம போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஆரம்பிப்போமா? கிட்ட போனா வைவாரோ? அப்படின்னாலும் இன்னும் இங்கே அதிகமா இருக்கே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி உக்காருவோம். நாய் பொம்மை எதுக்கு நாய் பொம்மையை நடுவில் தூக்கி போட்டாரு? ஒருவேளை நம்ம திட்டம் தெரிஞ்சிருக்குமோ? இதுவும் இது ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை.
ஒருவேளை மாமா கோவமா இருக்கத இது மூலியமா காட்டியிருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும், நமக்கு எதுக்கு வம்பு, நாம இப்படியே உட்காந்துக்கிறோம். மாமா மாமா சொல்லு, கேக்குது. என்ன இப்படி கோவப்படுறாரு? இப்ப என்ன பண்றது? இன்னும் 4 நாள்ல கல்யாணம். அம்மா அப்பா எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் என் மேல பிரியமே இல்லாம இருக்காரு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பேசினா கூட என்னமோ சமாளிக்கலாம். மாமா ஏன் கோவமா இருக்கீங்க? கோவமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க சொல்லலைனாலும் உங்க முகத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க கோவமா இருக்கீங்களா இல்லையா? எனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இல்ல, நீங்க பைக்ல கூப்பிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா கார் எடுத்து வந்துட்டீங்களே, அதான் ஏன்னு கேக்குறேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பைக்ல எல்லாம் போக கூடாதுன்னு பாட்டி சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாய் கிழவிதானா? இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆமா, என்ன கூட்டு போறீங்களே, என்ன முக்கியமான பொருள் வாங்க போறேன்னு ஒன்னும் கேட்கவே இல்ல. நீ என்ன வாங்கினா எனக்கு என்ன, வாங்கலைன்னா எனக்கு என்ன? எனக்கு தேவை உன்னை கூட்டு வர வேலைதான். இதை மட்டும் கரெக்டா பார்த்தா சரிதானே? பேசாம வாயை மூடிட்டு வா. வாயை மூடிட்டு வரணுமா? அதுதானே என்னால முடியாது மாமா. ஆண்டவா, நான் ரொம்ப பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்லனாலும் அதுதான் உண்மை. நாம இப்ப என்ன வாங்க போறோம் தெரியுமா? நீ எதுவும் வாங்கு, அத பத்தி தெரியணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. மாமா எதுக்காக என் மேல இப்படி எரிஞ்செறிஞ்சு வந்துட்டு இருக்காரு? ஒருவேளை கட்டாயப்படுத்தி கார்ல கூட்டு போறதுனால என் மேல கோபமா இருக்காரோ? அதனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரோ? அப்படியாத்தான் இருக்கும். இனிமே மாமாட்ட பேசவே கூடாது. அம்மா அப்பா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நிறுத்தினா என் கழுத்துல தானே தாலி கட்டணும். அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை. நான் என் மதுவா பார்க்க போனேன்னு மீட்டிங்னு போய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான். இவ்வளவு என்ன பண்றது? மீட்டிங் இருக்குன்னு சொன்னாலும் சும்மாவே விட மாட்டாங்க போல. என்னதான் ஆகுமோ தெரியல. திடீர்னு இவளுக்கு பைத்தியம் தான் முடிச்சுக்கிறது. ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது இதுக்கு தானா? வீட்டுல ஒரு வேலை ஆகல. வீட்டுல பொம்பளை பிள்ளைன்னு இருக்கவ அந்த வேலை இந்த வேலைன்னு எடுத்து பார்த்தா தானே எல்லா வேலையும் நானே பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கத்திக்கிட்டே இருக்கேன் மங்கானி, எனக்கு உட்காந்துக்கிட்டே தான் இருக்கா. என்னன்னு சொல்லி தொலையவும் மாட்டேங்கிறா. ஏடி இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேனே, காதுல விழுகுதா விழுகலையா? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் உயிரோட இருக்கணுமா வேணாமா? என்ன கேட்டுப்பட்டேன்னு இம்மாண்டி கேள்வி நீ கேக்குற? இல்ல எல்லாரும் தான் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. உயிரோட இருக்கிறதுக்கு பேசாம யாருக்குமே இல்லாம செத்து போயிடலாம். ஓடி போ. வடக்காமதா வழுக்க மண்டையன் கிணறு இருக்கு, போய் விழுந்து சாகு போ. எல்லாம் என் தாளை எழுத்து. அந்த மனுஷன் போனப்பே நானும் போய் சேர்ந்துருக்கணும். அப்ப தெரியும் உனக்கு ஆத்தானா என்னன்னு. ஒருவேளை கஞ்சிக்கு கூட அடுத்தவ கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியும். ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் பிரச்சனையா நான் தான் இருக்கேன். அம்மா சொன்ன மாதிரி நான் மட்டும் இல்லைன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவனோட பேச்ச கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் உயிரோட இருந்தா தானடா உன் பேச்ச கேட்கணும். எவ்வளவு பெரிய கேடுகட்ட வார்த்தை என்ன பார்த்து கேட்டுட்டேன் நீ. என் அப்பா செத்ததுக்கு அப்புறம் எந்த ஆம்பளையும் எதிர்பார்க்காம வாழ்ந்தவங்கடா என் அம்மா. அவங்க வயித்துல பிறந்துட்டு நான் நீ சொன்னா கேட்கணுமா? நான் செத்தாலும் சாவனே தவிர நீ சொன்ன மாதிரி எந்த ஜென்மத்திலயுமே நடக்காதுடா. எனக்கு என் உயிரை விட என் மானம் தான் முக்கியம். நான் யார விரும்பணுன்றது என்னோட விருப்பம். நீ என்ன விரும்பணுன்றதுக்காக பஞ்சாயத்து முன்னாடி நீ என்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொன்ன நான் அதை கேட்கணுமா? நான் இருந்தா தானடா நீ பஞ்சாயத்து முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவ. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்குது எனக்கே பிடிக்கல. என்ன மன்னிச்சிருமா. உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் அசிங்கப்படணும். அப்பா இல்லாததுக்கு அப்புறமும் தைரியமா என்ன வளர்த்துருக்க. ஆனா நான் என்ன காரியம் பண்ண போறேன்னு தெரியுமா? இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. ஒரு பொண்ணா பிறந்து என்னென்ன வார்த்தை கேட்க கூடாதோ எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்னம்மா பண்ண போறேன்? உன் பொண்ணு ஒருத்தன் ஒரு நாளைக்கு பொண்டாட்டியாவான்னு கூப்பிடுறான். நான் உயிரோட இருக்கணுமா இருக்க கூடாதா? நீயே சொல்லுமா. என்ன கேட்டா உயிரோட இருக்க கூடாதுன்னு தான் நீ சொல்லுவ. நான் எடுத்த முடிவு சரிதான். மது என்ன மன்னிச்சிரு. மது சக்தி நீயும் என்ன மன்னிச்சிரு. பிரியா பிரியா நேத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருந்தா. இன்னைக்கு அதான் பாக்கலான்னு வந்து அளவே காணும். எங்க போயிருப்பா? பிரியா தைரியமான பொண்ணு.
அவ எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆளுதான். அவ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவனோட விருப்பத்துக்கு சம்மதிக்க மாட்டானு நினைக்கிறேன். பிரியா! ஓ மதுவா? அம்மா பிரியா எங்க? அதை ஏன் கேக்குற? இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துட்டே இருந்தா, எதையோ பாரி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தா. என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா வீட்டுல போட்டது போட்ட இடத்துல கிடக்கு. ஏதாவது ஒரு வேலையை எந்திரிச்சு பாருன்னா பார்க்க மாட்டேங்குச்சா? நீங்க திட்டுனீங்களா? என்ன திட்டாம மொத்தமா கொஞ்சம் வாங்க. ஐயோ இப்ப எங்க அவள? இங்கதான் உட்காந்து இருந்தா, எங்க எந்திரிச்சு போனாலும் தெரியல. ஐயோ அம்மா என்ன காரியம் பண்ணிட்டீங்க தெரியுமா? என்னம்மா எப்பயும் போலதான் நான் திட்டினேன், நான் எதுவும் தப்பு பண்ணலையே. ஐயோ மத்த நேரத்துல நீங்க திட்டுறது வேற, இப்ப அவளை திட்டுறது வேற. ஐயோ எங்க போனாலும் தெரியலையே. அங்கிட்டாம எங்கேயாவது வயக்காட்டு பக்கம் உன்னை தேடி போயிருப்பா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன தேடி அவ வரவே மாட்டா. இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ இந்த பிரச்சனை வேறையா? அவ கோவமா ஏதாவது பேசினாளா? அவ எப்படி பேசாம இருப்பா? நான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலான்னு சொன்னா, நானும் போடி வடக்காம தான் வழுக்க வீட்டு கிணறு இருக்கு போய் சாகுன்னு சொன்னேன். ஐயோ போச்சு, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா அப்படி சொன்னீங்க நீங்க? நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் சொன்னதை செஞ்சிருவானா? மற்ற நேரத்துல நீங்க பேசுறது வேற, ஆனா இப்ப பேசுறது வேற. அவ பிறக்க சூழ்நிலையே வேறம்மா. என்னம்மா என்ன சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கிணறு எங்க இருக்கு? அது வடக்க வயக்காட்டு பக்கம் தான் இருக்கு. சரி வாங்க போல. என்னாச்சு? என்னவா இருக்கும்? என் பிள்ளைக்கு என்னாச்சு? இந்த மது வேற என்னென்னமா சொல்றா. நான் வேற என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியாம என்னென்னமா பேசிட்டேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என்கிட்ட ஏதாவது சொன்னா தானே எனக்கும் தெரியும். எதுவுமே சொல்லாம பேசாம உட்காந்துருக்கவும் எப்பயும் போலதான் கோவமா உட்காந்துருக்கேன்னு நான் நினைச்சேன். இப்ப என்னடா இந்த பிள்ளை வந்து என்னென்னமா சொல்லுது. என்ன முடிவு எடுத்திருப்பா? என்ன முடிவா இருந்தாலும் என்னோட விருப்பத்துக்கு அவ சம்மதிச்சுதானே ஆகணும். ஒரு நாள் எனக்கு தாலி கட்டாத பொண்டாட்டியா நீ இருக்க போற. என் கூட நீ ஒரு நாள் வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம் காலம் பூரா நான் தாண்டி உனக்கு. இந்த பிளானை நான் சும்மா போட எல்லாம் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நீ எனக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தானே இந்த பிளானவே போட்டது. இவ்வளவு சீக்கிரத்துல உன்னை உனக்கு விட்டு கொடுத்துருவானா என்ன? உன் கழுத்துல நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட முடியும், ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். உன்னோட விருப்பத்தோட உன் அம்மாவோட விருப்பத்தோட உன் கழுத்துல நான் தாலி கட்டணும். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. அதனாலதான் நேத்து நான் அப்படி பேசினேன். நான் விரும்பின உன்னை அவ்வளவு சீக்கிரமா அவனுக்கு விட்டு கொடுத்துருவேனா என்ன? மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நடந்தா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? உன்னை ஒரு நாள் பொண்டாட்டியா கூப்பிட்டதே அதுக்கு தானடி. நீ வரணும், என் கூட பழகணும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒவ்வொரு புறம் தெரிஞ்சு நான் உன் கழுத்துல தாடி கட்டுற சூழ்நிலை வரணும்டி. அதை பார்த்து அந்த சக்தி மூக்கு உடைஞ்சு போய் நிக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். கணக்க போடுற விதத்துல போட்டா தான் கணக்கெல்லாம் சரியா வருது. இன்னைக்கு போடல, இன்னைக்கு கணக்கு சரியா இருக்குல்ல. லோடு கணக்கும் சரியா இருக்கு. என்னாச்சு குட்டி? ஏன் அழுதுட்டு வர? அக்கா அடிச்சாளா? என்னாச்சு குட்டி? அங்க என்ன? அங்க என்னடா இருக்கு? அங்க ஒண்ணும் இல்லையே. அக்கா அடிச்சாளான்னு கேட்டேன். என்ன ஆச்சு குட்டி? கிணறா? கிணத்துல என்ன? இந்த பக்கம் வழுக்க வீட்டு கிணறுதான் இருக்கு. அந்த பக்கம் தானே குட்டி கைய காட்டுறா. என்னவா இருக்கும்? அக்கா அக்கான்னு வேற சொல்றா. எந்த அக்காவை சொல்றா? பாரு குட்டி, எதுவா இருந்தாலும் அழுகாம சொல்லு. என்ன சொல்ற குட்டி? எந்த அக்கா? சரி வா போலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.